ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரெட் மசாலா செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு பிரெட்டு, அப்புறம் வந்து ஒரு வெங்காயம், சில்லி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்புறம் ஜீரகம். முதல்ல வந்து ஒரு கடாயை வந்து அடுப்புல வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, அப்புறம் இந்த பிரெட்டை வந்து பிரெட் ஸ்லைஸ்லாம் வந்து கட் பண்ணி அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் ப்ரௌன் ஆட்டு மறுபடி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கருக கருக விடக்கூடாது. அப்படியே ப்ரௌனிஷாக வரும்போது அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு, திரும்ப அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் ஜீரகம் போட்டுக்கிட்டு ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு சில்லி வந்து கட் பண்ணி அதையும் போடணும். அப்புறம் ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் பொடிசா கட் பண்ணி அதையும் போடணும். அது போட்டுட்டு அதை நல்லா வதக்கி கொடுக்கணும். நல்லா ப்ரௌன் கலர்ல வரும்படி வதக்கணும். அடுப்பு வந்து நம்ம சிம்ல வச்சுட்டு வதக்கணும். கரிஞ்சிடக்கூடாது. வெங்காயம் ப்ரௌனிஷா வதங்கின பிறகு லைட்டா உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு உப்பு போட்டா வந்து சீக்கிரம் வதங்கிரும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் போடணும். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் வந்து 2 தக்காளி வந்து நம்ம விழுதாட்ட அரைச்சி வச்சிருக்கோம். அதையும் வந்து அதில் ஊற்றி நல்லா வதக்கணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், வத்தல் மிளகுத்தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன். அப்புறம் அதையும் அந்த பொடியெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதக்கணுன்னா இந்த பிரெட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த பிரெட் துண்டுகளை அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி அப்படி அந்த மசாலாவோடு சேர்ந்து பிரெட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது அதில் கொஞ்சம் மல்லித்தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பிரெட் மசாலா ரெடி. அதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான். இது ஒரு எம்மியான ஸ்நாக்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.